இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் செடி நட்மகுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து விதை வந்து பயங்கரமான மூலிகையானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகும் நமக்கு காய் வரதுக்கு. இன்றைக்கி நட்டிங்கனாக்கில் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். ஆனால் நிழல் உள்ள இடத்துல மட்டும்தான் சார் உங்களுக்கு நல்லா வரும். அதாவது தென்னந்தோப்பில் வந்து ஊடு பயிராக சூப்பராக நடலாம், எந்த பாதிப்பும் இருக்காது. தென்னமரத்துக்கு எந்த பாதிப்பு இருக்காது, இந்த மரத்துக்கு ஜாதிக்காய்க்கு எந்த பாதிப்பு இருக்காது. 5 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எலுமிச்சம் செடியை விட அதிக வருமானம் கொடுக்குறதுனா அது ஜாதிக்காய் செடி தான். ஏன்னா அந்த ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையும் யூஸ் ஆகும். அந்த காயை உடைக்கும் போது வெளியே வந்து ஒரு பிங்க் கலரில் பூ மாதிரி வரும், அதாவது பிங்க் ரோஸ் கலரில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மசாலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வர ஜாதிக்காய் கொட்டையும் நல்ல காஸ்ட்டு, மெடிக்கலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இது வந்து தென்னந்தோப்பில் வேஸ்ட்டாக விட்டுருக்கு, இடம் இருக்குது அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ஜாதிக்காய் செடி யூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணி நடலாம். எந்த பாதிப்பும் இருக்காது, இல்லை முள்ளுகள் எது இருக்காது. லெமன்னாலும் முள் வரும். ஸோ இது குரங்கு தொல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா அந்த காயை குரங்கும் கடிக்காது. ஸோ அதனால் விவசாயிக்கு கூடுதலான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியதுன்னா அது ஜாதிக்காய் தான் தென்னந்தோப்பில் வைக்கிறதுக்கு. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுத்துக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, வேணுன்றவங்க ஆர்டர் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாமே எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்லேயே பார்சல் பண்ணிவிடுவோம். ஸோ லாட்டாக வேணும்னா பாருங்கள், இப்போ இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வண்டி போயிருக்கு. ஸோ அந்த வழியில் ஆர்டர் ஏதாவது பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே டேட்டாவும் அங்கேயே டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.